ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் அப்டேட்ஸ் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லாஸ்ட் அமெரிக்கன் மார்க்கெட்டு நேற்று வெள்ளிக்கிழமை நம்ம மார்க்கெட் லீவு. அமெரிக்கன் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னா, டவ் ஜோன்ஸ் 39,142 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 527 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. நாஸ்டாக் 16,286 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 20 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. அதே மாதிரி S&P 500 7 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 5,282 ரூபா 5,282 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு S&P 500. அமெரிக்கன் மார்க்கெட் பார்க்கும்போது டவ் ஜோன்ஸ் நாஸ்டாக் நெகட்டிவ்ல இருக்குது. S&P 500 ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே வரும். ஸோ ஃபஸ்ட்டு HDFC பேங்க், ICICI பேங்க், அடுத்தது வந்து எஸ் பேங்க், இவங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாமே இன்றைக்கி மார்க்கெட்டில் வர இருக்குது. ஸோ அதுவும் ஒன்று டிஸ்கஸ் பண்ணலாம். நான் வந்து காலையிலே கிடச்சிரும், அதாவது 11 to 11:30 கிடைக்கும்னு பார்த்தேன். பட் வந்து அது இன்னும் வரல. அவங்க வந்து மேபி எக்ஸ்பெக்டேஷன் அப்படி தான் சில டீட்டெயில்ஸ் வருது தவிர என்ன ஃபுல் ரிசல்ட்ஸ் டீட்டெயில்ஸ் அவங்க என்ன ரிலீஸ் பண்ணலை. ICICI பேங்க், HDFC பேங்க், எஸ் பேங்க், இதில் HDFC பேங்க் அண்ட் ICICI பேங்க் வந்து ரீசெண்டாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டில் கொடுத்துட்ருக்காங்க. ரீசெண்ட் டேஸில் வர ஃப்ரெஷ் 52 ஆகி போச்சு. எனக்கு தெரிஞ்சு ரிசல்ட்ஸும் நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அந்த எக்ஸ்பெக்டேஷனில் தான் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரிசல்ட்ஸ் வந்து ஒன்ஸ் நைட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், இல்லைனா நாளைக்கு மார்னிங் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜோதி லேப்ஸ் அப்படிங்கிற பங்கை பற்றி ஒருத்தங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ இவங்க வந்து இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ தான் வச்சுருக்காங்க. ஃபேப்ரிக் கேரு, டிஷ் வாஷிங், அடுத்தது ஹவுஸ் ஹோல்ட் இன்செக்டிசைட்ஸு, பர்சனல் கேரு, குறிப்பாட்டு இந்த உஜாலா பிராண்ட் அப்படின்னு இருக்குது. அடுத்தது ப்ரில்லு, எக்ஸோ பிராண்ட்ஸ், இந்த டிஷ் வாஷிங் செக்மெண்ட்ஸ் எல்லாமே இவங்களோடதாக தான் இருக்குது. பிஸ்னஸ் செக்மெண்ட் பார்க்கும்போது ஃபேப்ரிக் கேர், அதில் தான் இந்த உஜாலா சுப்ரீமு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உஜாலா டிட்டர்ஜென்ட் இதெல்லாமே வச்சிருக்காங்க. மார்க்கெட் ஷேர் கேரளாவில் மட்டுமே 22.9% வச்சிருக்காங்க. இந்த உஜாலா சுப்ரீம் வந்து 84% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க அங்கே கேரளாவில். உஜாலா, அடுத்தது ஹென்கோ, இதெல்லாமே அவங்களோட லிக்விட் டிட்டர்ஜென்ட் கேட்டகரியில் வருது. அடுத்தது வந்து டிஷ் வாஷிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் 13.7% மார்க்கெட் ஷேர் இருக்குது. குறிப்பாக இந்த எக்ஸோ, ப்ரில்லு, அடுத்தது லிக்விட் ஜெல் பவுடர், ஸ்க்ரப்பர்ஸ், இது எல்லாமே இந்த செக்மெண்ட்டில் வருது. பர்சனல் கேரில் பார்க்கும்போது மார்கோ பிராண்டு, அடுத்து ஜோவியா பியூட்டி ஷோப்பு, இதெல்லாமே அவங்க வச்சுருக்கிறாங்க. அடுத்தது ஹவுஸ் ஹோல்ட் இன்செக்டிசைட்ஸில் மேக்ஸோ பிராண்டு, இதெல்லாமே வச்சுருக்கிறாங்க. ஸோ வேப்பரைசர், மேக்ஸோவில் வேப்பரைசர் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. நெக்ஸ்ட் அவங்களோட அதர் பிஸ்னஸ் அகர்பத்தி பிராண்டு, மாயா பிராண்டு ஒன்று வச்சுருக்காங்க. அடுத்தது வந்து ட்ரை கிளீனிங் அண்ட் லாண்ட்ரி சர்வீஸ், ஃபேப்ரிக் ஸ்பா அப்படிங்கிற ஒன்று வச்சுருக்காங்க. டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் நீ பார்க்கும்போது 2.8 மில்லியன் அவுட்லெட்ஸ் இந்தியாவில் இருக்குது. டேரக்ட் நீ பார்த்தீங்கன்னா 1,000,002 அவுட்லெட்ஸ் வந்து டேரெக்டாக பண்ணுறாங்க. 9,900+ சேனல் பார்ட்னர்ஸும் வச்சுருக்காங்க. டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அர்பனில் 60%, ரூரலில் வந்து 40% இருக்குது. 23 மேனுஃபேக்சரிங் பிளான்ட் அக்ராஸ் வந்து ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 9+ செலிபிரிட்டி ஆட்ஸ் ப்ரொமோட் பண்ணுறாங்க. டிவி, OTT, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், இதில் எல்லாமே வந்து அவங்க வந்து பண்ணுறாங்க, அதாவது ஆட் பண்ணுறாங்க. இவங்களோட அக்யூசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் 2024 ஒரு பிஸ்னஸ் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட், ஸ்மார்ட் வாஷ் சொல்யூஷன் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி, அதில் வந்து சாஃப்ட்வேர், கஸ்டமர் பேஸு, அடுத்தது வந்து கியூல்கோ பிராண்டு, இதெல்லாமே அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க அந்த கம்பெனி. இது வந்து அந்த கம்பெனியை பற்றி நான் சொன்னேன். பட் இதோட ஸ்டாக் ப்ரைஸ் 376 ரூபா இருக்குது. ஹைனி பார்க்கும்போது 596, லோன் பார்க்கும்போது 268, ஸ்டாக் P 57 இருக்குது, புக் வேல்யூ 51 இருக்குது. புக் வேல்யூவில் வந்து இப்போ இருக்க ரேஞ்சில் ஸ்டாக் ப்ரைஸ் 376 இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7 டைம்ஸ் வருது புக் வேல்யூ வச்சு பார்க்கும்போது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னு நான் பார்க்குறேன். புக் வேல்யூவோட அதிகமாக இருக்குது, அது மாதிரி P ரேஷியோவும் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் கம்பெனி வந்து டெட் ஃப்ரீ, நல்ல கம்பெனி தான். கம்பெனி வந்து டெட் ஃப்ரீ, ஹெல்த்தி டிவிடெண்ட் பேமெண்ட் பண்ணுறாங்க, நல்ல ஒரு சேல்ஸ் க்ரோத், ப்ராஃபிட் க்ரோத்லாம் பார்த்துருக்காங்க. பட் இப்போதைக்கு இதில் வெயிட் தான் பண்ண முடியும். ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஜோதி லேப்ஸில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ், அதை பற்றி கேட்டிங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பியூரிஃபிகேஷன், பயோ எனர்ஜி, ப்ராசஸ் எக்யூப்மெண்ட், பிவரேஜ், வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட், இதிலெல்லாம் இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பயோடெக்னாலஜி, அது மாதிரி இன்ஜினியரிங் பிஸ்னஸ், இந்த ரெண்டு இதுலையுமே அவங்களோட டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ இருக்குது. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் 518 இருக்குது. ஹைனி பார்க்கும்போது 875 ரூபா வரைக்கும் போயிருக்காங்க. 452 லோவாக இருக்குது. ஸ்டாக் P 38 இருக்குது, புக் வேல்யூ 70 இருக்குது. ஆனால் நான் இதில் பார்க்குறது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 23% மேலே இருக்குது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்மெண்ட் 29% மேலே இருக்குது. கம்பெனி வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் க்ரோத் லாஸ்ட் 5 இயர்ஸில் 35% CAGR க்ரோத் காமிச்சிருக்காங்க. ஒரு நல்ல டிவிடெண்டும் பேமெண்ட் ஆயிருக்கு. ஆனால் புக் வேல்யூவில் வந்து 7 டைம்ஸ் மேலே இருக்குது ஸ்டாக்கோட ப்ரைஸு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் வந்து ஒரு 32.8% வச்சுருக்காங்க. லாஸ்ட்டு 4 குவார்ட்டர் சேல்ஸ் எடுத்து பார்த்தா கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதாவது 2024 மார்ச்சில் 1019 கோடியாக இருந்த சேல்ஸ் அப்புறம் 699 கோடியாக குறைஞ்சிருக்கு. அடுத்தது 816 கோடி, அடுத்தது 853 கோடி, கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட் லாஸ்ட் 4 குவார்ட்டர்ஸில் வந்து அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டு தான் வந்திருக்கு. 92 கோடி, 84 கோடி, 54 கோடி, 41 கோடி அப்படி குறைஞ்சிருக்கு. ஆனால் லாஸ்ட்டு 3 வருஷம் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் 2023 3528 கோடியாக இருந்த சேல்ஸ் இப்போ அது குறைஞ்சிருக்கு.
நெட் ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பட் சேல்ஸ் அடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு இந்த பங்குலலாம் வெயிட் பண்ணுங்கள், வேல்யூஷன் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்குது, ரிஸ்க் எடுக்க வேண்டாம் இப்போ இருக்க மார்க்கெட் சுச்சுவேஷனில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைன்ட் லிமிடெட், அந்த கம்பெனியை பற்றியும் கேட்டிருந்தீங்க. இது ஒரு மல்டிநேஷனல் டெக்னாலஜி கம்பெனியாக இருக்கிறாங்க. குறிப்பாட்டு மேனுஃபேக்சரிங், டேட்டா அனாலிட்டிக்ஸ், இன்ஜினியரிங், நெட்வொர்க் அண்ட் ஆப்ரேஷன் இதில் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க சைன்ட். ஓகே, இந்த ஸ்டாக் ப்ரைஸ் எடுத்து பார்த்தேன் 1190 இருக்குது. நான் ஃபஸ்ட்டு சைன் டிஎல்எம் எடுத்து பார்த்துட்டேன். ரெண்டாவது தான் பார்த்தேன் கமெண்டில் கேட்ட ஷேர் வந்து சைன் லிமிடெட், அது வந்து 1190 இருக்குது. லோன் பார்க்கும்போது ஹைனி பார்க்கும்போது 2157, லோன் பார்க்கும்போது 1050, கிட்டத்தட்ட 50 லோ பக்கம் தான் ட்ரேட் ஆகுறாங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1190. ஸ்டாக் பி 20 தான் இருக்குது. புக் வேல்யூவோட ஒரு 2 மடங்கு அதிகமாக தான் ட்ரேட் ஆகுறாங்க. பட் வேல்யூஷன் வந்து பார்க்கும்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனில் தான் இருக்குது. ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா கம்பெனி ரீசெண்டாக கொஞ்சம் கடன் குறைச்சிருக்காங்க, ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் பண்ணுறாங்க. அது போக லாஸ்ட் 4 குவார்ட்டர் சேல்ஸ் எடுத்து பார்த்தேன், விச் மீன்ஸ் சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ். சேல்ஸும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு குவார்ட்டர், அதாவது மார்ச் குவார்ட்டரில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அடுத்தது குறைஞ்சிருக்கு, அடுத்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அது மாதிரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நெட் ப்ராஃபிட் 197 கோடி பண்ணியிருக்காங்க, அடுத்தது 148 கோடி, 187 கோடி, அடுத்தது குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் 3 வருஷம், அதாவது கண்டினியூஸாக 3 வருஷம் எடுத்து பார்த்தேன், 22, 23, அது பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இன்க்ரீஸாக இருக்குது. 4000 கோடி மேலே பண்ணியிருக்காங்க, அடுத்தது 6000 கோடி, 7000 கோடி. அது மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் 522 கோடி, 514 கோடியாக குறைஞ்சிருக்கு, அடுத்தது 703 கோடியாட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவர்லாட்டு வருஷ கணக்கில் பார்க்கும்போது ஃபுல் ஃபினான்ஷியல் இயர் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட சேல்ஸும் சரி, அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கம்பெனியோட டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.11 இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ இந்த கம்பெனிக்கு 0.11 இருக்குது. ஸோ பட் இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஜோன் கிட்ட இருக்குன்னா ஆப்பர்ச்சுனிட்டி லெவல் கிட்ட வந்துடுச்சு, ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீன்னு சொல்லலாம் அந்த கம்பெனியை. ஆனால் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, நான் இப்போதைக்கு இந்த ஸ்டாக்ல உள்ள கிடையாது, விச் மீன்ஸ் நான் கன்சிடர் பண்ணது கிடையாது. நீங்கள் கேட்டீங்க, அதனால் எக்ஸாக்ட் கண்டிஷன் என்னன்னு சொல்லி நான் உங்கள்ட்ட அப்டேட் பண்ணியிருக்கிறேன். பட் என்ன கேட்டால் நான் ரிசல்ட்ஸை பார்த்துட்டு வேணா கூட ஒருக்கா என்ன கண்டிஷன் சொல்லி அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சக்தி பம்ப்ஸை பற்றி இப்போ கேட்டிருந்தார் ஒருத்தர். ஸோ அதை வந்து இப்போதைக்கு அவாய்ட் தான் நான் பண்ணுறேன், எனக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஃபோக்கஸ் இல்லை. ஸோ இப்போதைக்கு சக்தி பம்ப்ஸில் அவாய்ட் தான் பண்ணுறது பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த விப்ரோ டிவிடெண்ட் வந்து முன்னாடி நமக்கு கிரெடிட் ஆயிருக்கு, பட் அவங்க அந்த ரிசல்ட்ஸ் டீட்டெயில்ஸில் வந்து 6 ரூபா டிவிடெண்ட் இன்ட்ரீம் டிவிடெண்ட் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் பார்த்துட்டு ஒருவேளை டிவிடெண்ட் தான்ட்டு அப்டேட் பண்ணேன். ஆனால் அவங்க அதில் வந்து இன்ட்ரீம் டிவிடெண்ட் 6 ரூபா டிக்ளேர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலி அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பேமெண்ட் ஆன டிவிடெண்டாக இருந்திருக்கு. ஸோ அது வந்து மிஸ்டேக் ஆகிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில டவுட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் கேட்டிருந்தார், ப்ரோ என்கிட்ட இன்ஃபோசிஸ் 175 ஷேர் இருக்குது, 1511 நான் கன்சிடர் பண்ணியிருந்தேன்னு சொல்லி. அது மாதிரி விப்ரோவும் 260 வச்சு எனக்கு 750 ஷேர் இருக்குது, நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இன்ஃபோசிஸ் நான் வந்து என்ன முடிவில் இருக்கிறேன்னா, நானும் கன்சிடர் பண்ணி, அதாவது 1300 1200 இதிலே கன்சிடர் பண்ணேன். அதுக்கப்புறம் அது 2000 கிட்ட போச்சு, 1900 எவ்வளோ சம்திங் போச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1500 அந்த ரேஞ்சில் ரவுண்ட் அடிக்குது இன்ஃபோசிஸ். விப்ரோ வந்து 230 or 20 அந்த ரேஞ்சில் விப்ரோ இருக்குது. நான் வந்து இப்போ ரிசல்ட்ஸ் 2 கம்பெனியுமே ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இன்ஃபோசிஸ் சரி விப்ரோவும் சரி. பெருசாக ரிசல்ட்ஸ் இல்லை, மேபி ஸ்டாக் ப்ரைஸ் கொஞ்சம் டவுன் போச்சுன்னா இன்ஃபோசிஸ்லாம் ஒரு 1200 1250 வந்தால் யூஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். விப்ரோ அதே மாதிரி 200 215 அந்த ரேஞ்ச் வந்தால் யூஸ் பண்ணலான்னு தான் இருக்கிறேன். இப்போதைக்கு செல் பண்ண ஐடியா எனக்கிட்ட கிடையாது. இந்த 2 ஷேருமே ஸ்லோவாக யூஸ் பண்ணலான்னு தான் இருக்கிறேன். இது விப்ரோ இன்ஃபோசிஸ் என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் இந்தியன் ஆயிலும் அதே மாதிரி ஜிபிஎஸ் ரெனோபிள்ஸ் இந்த 2 கம்பெனியுமே ஜாயின்ட் வெஞ்சர் செட் பண்ணி ஒரு 10 பயோகேஸ் பிளான்ட் வந்து 1200 கோடி வேல்யூவில் போட இருக்கிறாங்க ஃபினான்ஷியல் இயர் 26ல். 5475 டிபிஏ ஆஃப் சிபிஜி ஃபெர்டிலைசர் பயோமாஸ் பெல்லட்ஸ் க்ளீன் எனர்ஜி பயோமாஸ் பிளண்டிங் இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இந்த பிளான் போடுறோம் அப்படின்னு சொல்லி இந்தியன் ஆயிலும் ஜிபிஎஸ் ரெனோபிள்ஸும் இந்த ஜாயின்ட் வெஞ்சூரில் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் 1200 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த பயோகேஸ் டெக்னாலஜிஸ் மூலமாட்டு ஆர்கானிக் வேஸ்ட்டை கம்ப்ரஸ் பயோகேஸாட்டு கன்வெர்ட் பண்ணுறது, ரினோபிள் எனர்ஜி சோர்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது. குறிப்பாட்டு கண்ட்ரி என்ன டார்கெட் பண்ணுறாங்கன்னா 500 GW ஆஃப் நான் ஃபாசில் ஃபியூல் கெப்பாசிட்டி 2030 அட்டைன் பண்ணணும். அதுக்கும் அந்த கம்பெனி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ரினோபிள் எனர்ஜி கம்பெனிஸ் எல்லாமே. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்த அப்டேட்டு, நாங்கள் நான் கன்வெர்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறோம். ஏப்ரல் 25 போர்ட் மீட்டிங் வச்சிருக்காங்க. ஸோ ஃபண்ட் ரைஸ் குறித்து முடிவெடுக்கிறதுக்கு இது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஏப்ரல் 25 போர்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ணி ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் எட்டர்னல்னா ஜொமேட்டோ, அது எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. அதில் வந்து ஃபாரின் ஓனர்ஷிப் வந்து இந்த கம்பெனியில் 49.5% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபாரின் ஓனர்ஷிப் அந்த கம்பெனியில் 49.5% இருக்குது இந்த ஜொமேட்டோ, விச் மீன்ஸ் எட்டர்னல் அந்த கம்பெனியில். NHPC கொடுத்த அப்டேட்டு 2000 கோடி பாண்ட்ஸ் மூலமாட்டு நாங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறோம் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸில் ஃபினான்ஷியல் 25 to 26 இந்த காலகட்டத்தில் 2000 கோடி வந்து நாங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி NHPC இந்த அப்டேட்டை கொடுக்குறாங்க. பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட்
டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் அக்ரிமெண்ட் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் கூட போட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்தியா ஹைட்ரஜன் ஆம்பிஷன் அது சம்மந்தமானது அந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. ஹைட்ரஜன் க்ரீன் ஹைட்ரஜன் காஸ்ட்டை வந்து லோ பண்ணி இம்போர்ட்டை வந்து குறைக்கிறதுக்கு வேண்டி தான் அந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒரு 10 மிட் கேப் ஸ்டாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மார்ச்சில். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அவங்க ஃபெப்ரவரியில் 120 லட்சமாக இருந்த ஷேரோட குவான்டிட்டி இப்போ 206 லட்சமாட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 88 கோடி அதோட வேல்யூ. எஸ் பேங்க்கில் 3575 ஷேராக இருந்தது. 3575 லட்சம் ஷேராக இருந்தது ஃபெப்ரவரியில். இப்போ 5165 லட்சம் ஷேராக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 872 கோடி அதோட மார்க்கெட் வேல்யூ. ஹட்கோவில் 257 லட்சம் ஷேராக இருந்தது. இப்போ 337 லட்சம் ஷேராக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 671 கோடி அதோட டோட்டல் மார்க்கெட் வேல்யூ. கிட்டாஜி எனர்ஜி இந்தியாவில் 29 லட்சம் ஷேராக இருந்தது ஃபெப்ரவரியில். இப்போ 37 லட்சம் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட வேல்யூ 4737 கோடி. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் 4641 லட்சம் ஷேராக இருந்த ஃபெப்ரவரியில். இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோன்னு பார்க்கும்போது 5733 லட்சம் ஷேராட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3151 கோடியாக இருக்குது அதோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு பதாஞ்சலி ஃபுட்ஸில் 13 லட்சமாக இருந்தது. இப்போ 16 லட்சம் ஷேராக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதோட வேல்யூ 285 கோடி. வோடஃபோன் ஐடியாவில் 28,244 ஷேராக அந்த ஃபெப்ரவரி. இப்போ 33,622 லட்சம் ஷேராக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதோட வேல்யூ 2286 கோடி. விஷால் மெகா மார்ட்டில் 5260 லட்சம் ஷேராட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முன்னாடி ஃபெப்ரவரியில் 4603 லட்சமாக தான் இருந்துச்சு. ஸோ அதோட வேல்யூ 5483 கோடி. மேரிகோவில் 870 லட்சம் ஷேராக இருந்தது. இப்போ 967 லட்சம் ஷேராக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதோட வேல்யூ 6300 கோடி. வேரி எனர்ஜிஸில் 29 லேக்ஸ் ஷேராக இருந்தது ஃபெப்ரவரியில். இப்போ 31 லேக் ஷேராட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதோட வேல்யூ 746 crores அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓஎன்ஜிசியில் வந்து அப்டேட். ஓம் பிரகாஷ் சின்ஹா வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேரக்டர் ஆஃப் ஓஎன்ஜிசி, அதாவது ஓஎன்ஜிசியோட நெக்ஸ்ட் டேரக்டர் வந்து ஓம் பிரகாஷ் சின்ஹா வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஓஎன்ஜிசி கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஆனுவல் ட்ரக் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் எக்ஸ்போர்ட் வந்து $30 பில்லியன் டச் பண்ணியிருக்கு. இது ஒரு ரெக்கார்ட் டச் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25 பார்க்கும்போது அது மார்ச்சில் மட்டுமே, அதாவது இயர் ஆனர் பேசிஸில் 31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபினான்ஷியல் இயர் 25 நம்ம செட் பண்ண டார்கெட்டே $29.38 பில்லியன் தான். அதை விட தாண்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு மைல்கல்லாக தான் இருக்குது. ஆல்ரெடி நம்ம ரெட்டிஸ் நாட்கோ இதெல்லாமே கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். இதுவும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மைல்கல்லாக இருக்குது. மண்டே மேபி இந்த கம்பெனிஸ்க்கு இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.